நேர்களை இன்னும் ஒரு வார காலம்தான் சரியா இருக்குது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்தியாவின் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேதி, அதுவும் முதல் கட்டமா தமிழகம் களம் காண இருப்பது இங்க அரசியல் களத்தை, தேர்தல் களத்தை அனல் தகித்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். அது பற்றி தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். தேர்தல் தேதி நெருங்க நெருங்க தேர்தல் பிரச்சார களம் எந்த அளவுக்கு அனல் தகித்து கொண்டிருக்கிறது என்பதை தினம்தோறும் நம்மால் தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிகிறது. பிரச்சார களத்தில் கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், தாக்குதல்கள், பதில் தாக்குதல்னு பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஆனால் வழக்கமாக தமிழக தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்பில் இருந்து தான் இந்த மாதிரியான தாக்குதல், பதில் தாக்குதல் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பிரதானமாக இந்த முறை அதில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது திமுக வெர்சஸ் அதிமுக என்ற ஒரு தேர்தல் பிரச்சார களத்தில் இந்த போட்டியை, இந்த மோதலை பார்த்திருக்கோம். திமுக வெர்சஸ் பாஜக என்ற ஒரு போட்டியையும் மோதலையும் பார்த்திருக்கோம். ஆனால் தற்பொழுது அதிமுக வெர்சஸ் பாஜக என்ற இந்த மோதல் போக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்டென்ஸ் ஆகிட்டே வர்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதிலும் இன்று பரிமாறிக்கொள்ளப்பட்ட கருத்துகள், இந்த கருத்து மோதல்கள் பார்க்கும்போது இது அடுத்த கட்டமாக எந்த அளவுக்கு இன்னும் தீவிரமாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் நம் முன் எழாமல் இல்லை. அந்த வகையில் இந்த கட்சிகளிடையேயான மோதல்கள் கடந்த 2 வாரங்களில் எது பிரதானமாக பேசப்பட்டது அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் போனோம் அப்படின்னா, திமுக தரப்பில் இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? அதிமுக பாஜகவுடன் வைத்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி, இது ஒரு கள்ள கூட்டணி, தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இந்த பிரிவு மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சார். அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றார்? அதிமுகவை உடைக்க முயற்சி செய்தார் மு க ஸ்டாலின் என்ற ஒரு விமர்சனத்தையும் ஒரு குற்றச்சாட்டையும் காட்டமாக வைத்தார். ஆனால் இது வழக்கமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதல் தானே, இந்த மாறியான வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் தானே அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். அதே வேளையில் திமுக வெர்சஸ் பாஜக, தேசிய அளவில் பாஜக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் தமிழகத்தில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படாததுக்கு திராவிட மாடல் தான் காரணம் அப்படின்ட்டு திமுக சொல்றாங்க. நிறைய குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கிறாங்க. மோடி அரசு மீண்டும் வந்தால் அது ஜனநாயகத்திற்கு ஆபத்து, இந்த மாதிரியான விமர்சனங்களும் காட்டமாக திமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. அதற்கும் பதில்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதுல புதுசா சேர்ந்திருக்கிறது என்னன்னா, ஆட்சியை தற்பொழுது 3வது முறையும் வந்தால் நடத்த போவது டெல்லியா இல்ல நாக்பூரா என்ற ஒரு கேள்வியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுப்ப, பாஜகவின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி என்ன சொல்றார்? நாக்பூர் தான், ஒழுக்கம் தான், கட்டுப்பாடு தான், என்ன இப்போ அப்படின்ற ஒரு கேள்வியை காட்டமாக சமூக வலைதளத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார். இதுல இருந்தெல்லாம், இந்த மோதல் போக்குல இருந்தெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இந்த முறை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதிமுக வெர்சஸ் பாஜக இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சார கள மோதல் தான். 2014 தேர்தலின் போது கூட பிரிஞ்சுதான் அவங்க தேர்தலை சந்தித்தார்கள். அப்பொழுது கூட இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான விமர்சனங்கள் வைக்கப்படவில்லை இந்த முறையை போல். இபிஎஸ், அதிமுக உடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் என்ன சொல்றாரு? தொடர்ந்து ரோட் ஷோக்கெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, இதனால மக்களுக்கு என்ன பயன் என்ற ஒரு கேள்வி எடுத்து விமர்சனத்தை முன்வைக்க, பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றார்? ரோட் ஷோ போனா இபிஎஸ் பார்க்க மக்கள் வரமாட்டார்கள் அப்படின்றதோட சேர்த்து இந்த பழம் புலிக்கும் அப்படின்ற ஒரு நரிக்கதையும் அவர் சொன்னார். அதற்கு இந்த சிங்க கூட்டத்தை பார்த்து சிறுநரிகள் இந்த மாதிரி அஞ்சுறாங்க அப்படின்ற ஒரு காட்டமான ஒரு பதில் தாக்குதலும் அதிமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான தொடர்ந்து ஆரம்பத்தில் மெதுவாக மெல்லமா தாக்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். இப்ப போக போக இந்த மோதல் போக்கானது அதிகரிப்பதை பார்க்க முடியும். ஆனா இதுல என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இபிஎஸ் பாஜகவை விமர்சனம் செய்யும் போது பெரும்பாலும் மோடி அவர்களுடைய பெயரை எடுக்கிறதே கிடையாது. அதே நேரத்தில் பாஜகவுக்காக பிரச்சாரம் பண்ண வந்த மோடி அவர்களும் எம்ஜிஆர் பேரையும் ஜெயலலிதா பேரையும் வச்சு பிரச்சார களத்தில் உபயோகப்படுத்துறதும், அங்க பின்னாடி தேர்தல் கால பேனர்ல அவங்க 2 பேரோட புகைப்படங்கள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு மோதல் போக்கு தான் பாஜக இடையேயும் அதிமுக இடையேயும் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில 2014 தேர்தல் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிஞ்சிருந்த தேர்தலை சந்திச்சாங்க. அப்போ பார்க்கும்போது திமுக 23.91% வாக்குகளை பெற்றிருந்தது. அதிமுக 44.92% வாக்குகளை பெற்று பெரும் வெற்றி பெற்றது. பாஜக அந்த தேர்தலில் 5.56% வாக்குகளை பெற்றிருந்தது. பிரிந்த தேர்தலை களம் கண்டபோது 2019 தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்த தேர்தல் களம் கண்டன. அதுல திமுக 33.52% வாக்குகளை பெற்று பெரும் வெற்றி பெற்றது. அதிமுக 19.39% வாக்குகளை பெற்றிருந்தது. பாஜக 3.62% வாக்குகளை பெற்றிருந்தது. இப்போ 2024 என்ன நிலவரம் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த தேர்தல். இதுல பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை
அவங்களுடைய வாக்கு சதவீதம் இரட்டை இலக்கத்தில் இருக்கும் என்று பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளும் சொல்லி இருக்கின்றன. அதை நிஜமாக்கக்கூடிய முனைப்பில் தான் பாஜக தொடர்ந்து களம் கண்டு வருகிறது. தேர்தல் பிரச்சார களத்தில் பார்த்தோம்னா அதிமுக திமுக கூட்டணி அப்படின்னு இரு கூட்டணிக்கு நடுவில் மூன்றாம் கூட்டணின்னு கடந்த காலத்தில் வந்தாலுமே இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சார களத்தை இதுக்கு முன்னாடி வேற எந்த கூட்டணியும் கொடுக்கல. பாஜக இந்த முறை அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சார களத்தில். இந்த பிரச்சார களத்தில் இருக்கக்கூடிய இந்த தாக்கம் அரசியல் களத்திலும் எதிரொலிக்குமா? இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு மும்முனை அரசியல் களமாகுமா தமிழ்நாடு என்ற ஒரு கேள்விதான் பெரும்பாலும் தேசிய ஊடகங்களில் தற்பொழுது எழக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் முன்வச்சு என்ன, இதுக்கு முன்னாடி மேற்கு வங்க மாதிரியான மாநிலத்தில் பாஜக ஒரு 0 என்ற இடத்துல அவங்களுடைய வெற்றி இடங்கள் இருந்த எண்ணிக்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி முன்னேறினாங்க அப்படின்றது அது ஒப்பீட்டளவில் தமிழகத்திலும் இதே மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் தான் பாஜக நிகழ்த்தி இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் அவங்க வாக்கு சதவீதத்தை தான் போக்கஸ் பண்றாங்கன்ற பட்சத்தில் வரும் காலத்தில் தமிழகத்திலையும் பாஜக ஒரு மூன்றாவது மிகப்பெரிய சக்தியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு கேள்வியை தான் வட இந்திய ஊடகங்கள் தொடர்ந்து எழுப்பி வருகின்றன. அதை நிஜமாக்கும் முனைப்பில் தான் பாஜகவும் இங்கு செயல்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு சில மாநிலத்தில் ஏற்கனவே இருந்த 2 கட்சிகளில் ஒரு கட்சி கொஞ்சம் அடங்கி போற விஷயத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ என்ன நடக்க இருக்கிறது தமிழக தேர்தல் களத்தில் என்பதை நாம் வரும் காலங்களில் தான் பார்க்க வேண்டும். இந்த கேள்விக்கான பதில் தேர்தல் களத்தில் என்ன இந்த கேள்விக்கான பதிலை கொடுக்க போறது நீங்க. அடுத்த வாரம் அந்த பதில் உங்கள் கையில். அது நாடெங்கும் தெரிய இருப்பது ஜூன் 4. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.